திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், திமுக தலைவர் கருணாநிதியோட உடல்நிலை எப்படி இருக்கு? அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? அதாவது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. புதன்கிழமை மாலை அளவில் அவர் வீடு திரும்ப டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த நுரையீரல் தொற்று என்று சொல்லக்கூடிய லங்ஸ் இன்ஃபெக்ஷன் அவருக்கு தற்பொழுது சீரடைந்திருக்கிறது. அந்த ட்ரக்கியாஸ்டமி என்று சொல்லக்கூடிய அந்த சிகிச்சை மூலியமாக அவர் தற்பொழுது குணப்பெற்றிருக்கிறார். தற்பொழுது எம்எல்ஏக்கள் அதாவது தலைவர் கருணாநிதி அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவரிடம் கூட நேரடியாக பேசலாம். செங்கம் தொகுதி எம்எல்ஏ இருக்கக்கூடிய அரிநம்பரம் இருக்கார், அவரிடம் பேசலாம். சார், இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, தலைவர் உடல்நலம் தற்போது எப்படி இருக்காரு? நலமோடு இருக்கார் தலைவர். நாங்கள் தலைவர் மேலே போனேன், தலைவர் இருக்கிற ரூமில் பார்த்தோம். வெளியே எங்கள் மாவட்ட செயலர் அண்ணன் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் ஏவாவேல் அவர்களும் ஐயா பொன்முடி அவர்களும் அண்ணன் ராஜா அவர்களும் இருந்தார்கள். அவரிடத்தில் நான் பேசியிருக்கின்றேன். தலைவர் நல்லா இருக்கிறார். இன்னும் 2 நாட்களிலே வீடு திரும்புவார் என்று மருத்துவர் சொன்னதாக அமைச்சர்கள் சொன்னார்கள். நான் கேட்டுட்டு வந்திருக்கின்றேன். இன்றைக்கு பல எம்எல்ஏக்கள் வரதா சொல்லியிருக்காங்க. எனக்கு பேராசிரியருடைய பிறந்தநாள் இருக்கிறது. எல்லாரும் தலைவரை பார்க்குறது வாய்ப்பு இருக்கிறதா? நாங்கள் இப்போ பேராசிரியை பார்க்குறது தான் போயின்னு இருக்கோம். கட்டாயம் மற்ற எம்எல்ஏக்களும் வராங்க. வந்தவங்க இப்போ கூட செங்கோட்டையெல்லாம் போயின்னு இருக்காங்க. எல்லா அமைச்சர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரும் வருவாங்க. எப்போ சார் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து அவர் புதன்கிழமை வாக்கில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்போ தொடர்ந்து இன்றைக்கு திமுக எம்எல்ஏக்கள் பலரும் திமுக தலைவரை சந்திப்பதற்காக நலம் விசாரிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இன்னும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ட்ரக்கியாஸ்டமி சிகிச்சை என்பது நல்ல பலன் அளித்திருக்கிறது. அந்த சளி என்பது அவருக்கு பிரச்சனையாக இருந்தது. அந்த சளி தொல்லை தற்பொழுது முற்றிலும் நீங்கி இருக்கிறது. தற்பொழுது திமுக மாநிலங்களவை எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி உள்ளே சென்றிருக்கிறார். மற்ற முத்த நிர்வாகிகளும் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர் எவ்வாறு காரில் மருத்துவமனைக்கு வந்தாரோ அதே போல் காரிலேயே திருப்பும் வீடு திரும்புகிற அளவுக்கு அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைக்கு கூட திமுகவுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் இங்கு வந்திருந்து நலம் விசாரித்து விட்டு சென்றார்.